இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதல் திரைப்படத்தில் நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்ச சேது திரைப்படத்தில் ஷூட்டிங் கூட்டு போனால் போதும், சோறு கூட போட வேண்டாம். அந்த மனநிலையில் தான் அன்றைக்கி 97 காலகட்டத்தில் நானும் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா போதும். அது ரொம்ப சின்ன ரொம்ப கடுமையான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட படம், பொருளாதார சிக்கலுக்குள்ளே எடுத்த படம் சேது. முதலாக நான் இயக்குனராக வரும்போதே என்னுடைய பெயரை மாற்றுவதற்கு சொல்லி நிறைய ஆலோசனை சொன்னாங்க. படம் எடுக்கும் பொழுது பெயர் பதிவு, படத்திற்கான தலைப்பு பெயர் பதிவு செய்ய போகும்போதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. அதனால் நான் மாற்றக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தேன். நீங்கள் சொல்லுவது போல் அப்படி ஐயோ மாற்றிருக்கலாமோன்னு ஒரு நாளும் நான் நினச்சதில்லை. ஆனால் அந்த பெயரும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய ஆன்மீக பேச்சுக்களும் என்னுடைய சமூகம் சார்ந்த பேச்சுக்களும் தான் எனக்கு சிக்கல்களை உண்டு பண்ணுதுன்னு எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, எனக்கு தான் தெரியும்ன்றேன். ஒரு டிஷர்ட் ஒன்று ரெடி பண்ணேன். நான் ஐ ஆம் a முஸ்லீம், பட் ஆனால் ஐ ஆம் a ட்ரூ இந்தியன் அப்படின்னு ஒரு டிஷர்ட் ரெடி பண்ணி போட்டு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போனேன். ஸோ அப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டையோ என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையவோ உங்களை மாதிரி ஒருத்தர் இப்போ இந்த நேர்காணல் நடத்துகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இவனுக்கு என்ன இவ்வளோ முக்கியம், இவனுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இவனுக்கு ஏன் என்ன பேச விடுறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அடைச்சி போடுங்களே, சிறகை உடைச்சி போடுங்களே அப்படின்ற அந்த ஆதங்கத்தில் தான் இருப்பாங்க. அதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத இயக்குனர் திரு அமீர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் நலமாக இருக்கேன். நிச்சயமாக சார். நான் சொன்னேன் இல்லையா, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது அப்படின்னு. பொது வாழ்க்கைக்குள்ளே வந்தவர்கள் எல்லாருமே யாருமே இப்படி இருக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசினா தான் பிழைக்க முடியுங்கிற சித்தாந்தம், அந்த அறிவை தான் நம்ம பெற்றோர்கள் எல்லாம் புகட்டி பிழைக்க தெரிஞ்சு வாழுப்பா அப்படின்ற மாதிரி நம்மளை அனுப்பிடுறாங்க இல்லையா. நீங்கள் இப்படி இருக்கிறதுனுடைய பின்னணி என்ன, இல்லை இப்படி இருந்ததுனால உங்களுக்கு வந்த பிரச்சனைகள்? இப்படி உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாததுனால் வந்த பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது. நம்மளது பாதையில் நிறைய தடைக்கற்கள் வரும். நம்மளுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றத்துக்கான தடை வரும். பொது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். உள்ளதை உள்ளபடி பேசும்போது நண்பர்களிடத்துலேருந்து கொஞ்சம் விலகக்கூடிய சூழல் வரும். அதே உள்ளதை உள்ளபடி அரசியல் தளத்தில் பேசினோம்னா எல்லாருக்கும் எதிரியாக நிற்போம். இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நம்ம பேசாமல் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, நான் எதையும் பெறுவதற்காக சென்னைக்கு வரல. நான் சென்னைக்கு மதுரையிலேருந்து, என்னோட பிறந்த ஊர் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தது பிழைப்பு தேடி வரலை. இங்கே வந்தால், சென்னைக்கு வந்தால் நல்லா பிழைக்கலாம், பொருள் ஈட்டலாம், பொருளாதாரத்தில் மேம்படலாம், அல்லது இந்த துறைக்கு வந்தால் பெரிய வெளிச்சம் கிடைக்கும், அந்த வெளிச்சத்தின் மூலமாக இன்னும் பொருள் சம்பாதிக்கலாம், அல்லது சினிமாவில் கிடைத்த புகழ் வெளிச்சத்தின் மூலம் அரசியலுக்குள்ளே போய் அங்கேருந்து இன்னும் தனக்கான பதவி சுகத்தை அடையலாம் அப்படின்னு எந்த கனவுகளோடும் வராதவன் நான். சினிமா எனக்கு பிடித்த உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை பிடிக்கும். ஒருத்தருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், வேறு ஒன்று பிடிக்கும், ஒருத்தருக்கு இலக்கியம் பிடிக்கும், ஒருத்தருக்கு புத்தகம் பிடிக்கும். எனக்கு அதுபோல் இந்த காட்சி ஊடகம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு தாக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. அந்த சினிமாவை நம்ம எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த சினிமாவுக்குள்ளே நம்ம பயணித்தா எப்படி இருக்கும், அப்படி தான் வந்தேன். நான் ஒரு பெரிய டைரக்டராகனு கூட வரல. சினிமாவுக்குள்ளே என்ன வேலை கொடுத்துருந்தாலும் செய்யத்தான் வந்தேன். என்னுடைய முதல் திரைப்படத்தில் நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்ச சேது திரைப்படத்தில் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. ஷூட்டிங் கூட்டு போனால் போதும், சோறு கூட போட வேண்டாம். அந்த மனநிலையில் தான் அன்றைக்கி 97 காலகட்டத்தில் இருக்குது. ஷூட்டிங் போய் வேடிக்கை பார்த்தா போதும், நானும் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா போதும். ஏதோ ஒரு வேலை, ஏதாவது ஒரு எடுபடி வேலையாவது பார்த்துட மாட்டோமா, என்ன வேலை சொன்னாலுன்னு. அப்போல்லாம் இங்கேருந்து இப்போ இன்றைக்கெலாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ்ஸு, வேணுன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கெலாம் அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப சின்ன ரொம்ப கடுமையான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட படம், பொருளாதார சிக்கலுக்குள்ளே எடுத்த படம் சேது. அதனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் லிஸ்ட்டு கட் பண்ணுவாங்க, 4 அசிஸ்டண்ட்டுக்கு மேலே கிடையாதுன்னு. அப்போ நான்லாம் ஆர்ட் அசிஸ்டண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக போகக்கூடாதுன்றதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் 4 பேர் இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறதுனால ஆர்ட் அசிஸ்டண்ட்டுன்னு உள்ளே போய் செட் அசிஸ்டண்ட்டாக, ஆர்ட் அசிஸ்டன்ட் கூட கிடையாது, செட் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி செட்டு வண்டின்னு ஒன்று இங்கேருந்து கிளம்ப கும்பகோணத்துக்கு, அந்த செட்டு வண்டியில் ஷூட்டிங்கு போனவன் நான். அப்படி போய் உள்ளே நுழைஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்து
இவ்வளவுக்கும் இயக்குனர் என்னுடைய நண்பராக இருந்தும் கூட பொருளாதார சிக்கல் இருந்த காரணத்தினால சொல்கிறேன் நான். அப்படி வந்து சினிமாவை நேசித்து வந்தவன் தானே தவிர வேறு எதையும் பெறணும் அப்படின்றது எனக்கு எண்ணமே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் நானாகவே வாழ்ந்து மரணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அந்த எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது திடீர்னு ஏதோ இது எனக்குள்ளே தோன்றின தத்துவம் அப்படின்றதை தாண்டி என்னுடைய ஆன்மீகம் என்னை பண்படுத்திருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் அப்படி இருக்கேன். ஒருவேளை இந்த ஆன்மீகத்தை நான் படிக்காமல் ஆன்மீக பாதையின் பக்கம் திரும்பாமல் இருந்திருந்தால் நானும் சராசரி மனிதர்களில் ஒருத்தராக உன்னை விட நான் பெருசாக என்னை விட நீ பெருசான்னு காழ்ப்புணர்ச்சியில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படி கூட இருந்திருக்கலாம். இல்லை அப்படியே அவர்களை தாஜா பண்ணி வாழ்ந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது வாழ்வு நிலையற்றதுன்றது தெரியுது. மனித வாழ்வு என்பது நிலையற்றது, பூமி மட்டும்தான் நிலையானது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதுவே ஒரு காலகட்டத்தில் நிலை இல்லாததுன்று வேதங்கள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதில் என்னத்தை போய் நான் புதுசாக ஒன்று இது பண்ண போகிறேன்னு என்னையை நானே இப்படி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஆன்மீகம்னு சொன்னதுனால நான் அதை கேட்குறேன். பொதுவாக வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்து பெரும்பாலும் யாரும் அந்த சமூகத்தை அடையாளப்படுத்தி காட்டிக்க மாட்டாங்க. அப்படி தான் நம்ம இந்த ஒரு 30-40 வருஷமாக பார்த்துருக்கோம். வேறு பேரை மாற்றி வச்சுப்பாங்க, இல்லை ஒரு அடையாளத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்துட்டு நீங்கள் ஒரு வழக்கமையாக இருந்தது அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய அந்த சமூகம் சார்ந்த அந்த பெயர்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றாமல் அப்படியே இருக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தோணியிருக்கா, நம்மளும் மற்றவங்க மாதிரி மாற்றி இருந்திருக்கலாமோ, இல்லை அந்த அடையாளத்தை மறைச்சிருக்கலாமோ அப்படின்னு? அப்படி ஒரு நாளும் தோணுதில்லை. அப்படி தோணியிருந்தால் நானும் கரப்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். நிச்சயமாக அப்படி ஒரு நாள் கூட தோணுதில்லை. மாற்றாததுனால தான் நீ இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறேன்றது மட்டும் எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். அதுக்காக நான் போய் மாற்ற முடியுமா? முதலாக நான் இயக்குனராக வரும்போதே என்னுடைய பெயரை மாற்றுவதற்கு சொல்லி நிறைய ஆலோசனை சொன்னாங்க. படம் எடுக்கும் பொழுது பெயர் பதிவு, படத்திற்கான தலைப்பு பெயர் பதிவு செய்ய போகும்போதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. ஒரு பத்திரிகையாளர் என்னுடைய முதல் திரைப்பட வெளியீட்டிற்கு முன்பாக என்னை சந்தித்து பேரை மாற்றிக்கன்னு எனக்கு அறிவுரை வழங்கினார். இந்த மூத்த பத்திரிகையாளர் இறந்துட்டார். அவர் தான் எனக்கான முதல் நேர்காணலில் தினமணி கதிரில் எழுதினவர். முதல் முறையாக 2002 2001 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில். அப்போது நான் சொன்னேன், நான் மாற்ற மாட்டேங்கன்னா நீ இங்கே சர்வைவ் ஆக முடியாது தம்பி, நான் உனக்கு உன் மீது உள்ள அக்கறையில் சொல்கிறேன்னாரு. அதை என்னன்னு பார்த்துருவோமே சார் அப்படின்னு. பட் அவர் இப்போது உயிரோடு இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால் நான் மாற்றக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தேன். நீங்கள் சொல்லுவது போல் அப்படி ஐயோ மாற்றிருக்கலாமோன்னு ஒரு நாளும் நான் நினச்சதில்லை. ஆனால் அந்த பெயரும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய ஆன்மீக பேச்சுக்களும் என்னுடைய சமூகம் சார்ந்த பேச்சுக்களும் தான் எனக்கு சிக்கல்களை உண்டு பண்ணுதுன்னு எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, எனக்கு தான் தெரியும்ன்றேன் நான். ஆனால் அதுக்காக திடீர்னு எப்படி நிறுத்திட முடியும்? இதெல்லாம் தெரியாமலா பேச தொடங்கணும்? அப்படி இல்லைல்ல. அதுக்காக நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றது தான். என்ன இடர்பாடுகள் வந்தால் என்ன, பெரிய முன்னோர்களும் மூதாதையர்களும் தூதர்களும் பெரிய பெரிய வழிகாட்டுதல்களை செய்தவர், சித்தாந்தங்களை புரட்டி மக்கள் சித்தாந்தங்களை கொண்டு வந்து சமூகத்தை புரட்டி போட்ட தலைவர்களும் சந்திக்காத இடர்பாடை நம்ம சந்திச்சிட்டோம். அந்த இகழ்ச்சியை நம்ம சந்திச்சிட்டோம். அதில் இன்னும் 10% புள்ளி கூட நம்ம தொடலைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பத்திரிகையாளர் சொல்லியிருப்பாருன்னு வைங்களேன், சர்வே பண்ண முடியாதுன்னு. இன்றளவும் அந்த நிலைமை இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அது ஒரு இடர் தானே தவிர அதுதான் நிலைமைன்னு சொல்ல முடியாது. என்னை ஒரு சிறு கூட்டத்தார் தான் அந்த பார்வை பார்க்குறாங்க. பெரும் கூட்டத்தார் என்னைய தன் சகோதரர்களை ஒருத்தராக தானே பார்க்குறாங்க. என்னை யாருமே அப்படி பார்க்குறது இல்லையே. ஒரு முறை ஏதோ ஒரு இளைஞர்கள் என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற இது ஒரு கிராமத்தில், எந்த கிராமமும் சரியாக எனக்கு நினைவில்லை, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பனியன் ஒன்று போட்டுறாங்க. சம்திங் ஐஎஸ்ஐஎஸோ எதுக்கோ ஒரு அமைப்புக்கு ஆதரவு கொடுத்து, என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில, ஒரு பனியன் ஐஎஸ்ஐஎஸ்க்கு போட்டு மொத்தமாக ஒரு 10 இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு பனியனை டிஷர்ட்டை போட்டு ஒரு புகைப்படத்தை எடுத்து ஃபேஸ்புக்கில் இதில் பதிவு பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு பயங்கரமான விமர்சனம் வந்தது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, அதுக்கடுத்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு டிஷர்ட் ஒன்று ரெடி பண்ணேன். நான் ஐ ஆம் எ முஸ்லீம், பட் ஆனால் ஐ ஆம் எ ட்ரூ இண்டியன் அப்படின்னு ஒரு டிஷர்ட் ரெடி பண்ணி போட்டுட்டு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு போனேன். அப்போது அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருந்த என் மீது அன்பு கொண்டு அக்கறை கொண்ட 2 பத்திரிக்கையாளர்கள் என்னை அழைச்சி, இப்போ நீங்கள் ஏன் இதை போட்டிருக்கீங்கன்னா, இல்லை அந்த இளைஞர்கள் தவறாக பதிவு பண்ணிட்டாங்க, அப்போது நம்ம நோக்கம் அது கிடையாது, அவர்களுக்கும் சேர்த்து நான் இதை சொல்ல வேண்டியது இருக்குது, உங்களுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது என்கிட்ட, அந்த இளைஞர்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு சொல்லாதீங்க அமீரை, நாங்கள் அந்த பார்வை ஒரு நாளும் பார்க்குறது இல்லைன்னு. ஸோ அன்னைக்கு அவங்க சொன்னதும் சரி, இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் இப்போ நான் கடைசியாக சந்தித்த பத்திரிக்கையாளர் சந்திப்புலையும் சரி, என்னை யாரும் அப்படி பார்க்குறதில்ல. என்னை பார்ப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது அவங்களுக்கு அரசியல், அது அவங்களுக்கு பிழைப்பு,
அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அப்புறம் அப்படி என்ன நண்பராக பார்ப்பாங்க? அவங்க பார்க்க முடியாது இல்லையா? என்னை ஏற்றுக்கொண்டாங்கன்னா நான் சொல்கிற தத்துவத்தை ஏற்றுக்கணும்ல, என்னோடய கருத்தோட உடன்படணும்ல. நான் சொல்கிற கடவுள் கொள்கை இல்லை, அரசியல் கொள்கையாக இருந்தால் கூட சொல்கிறேன் நான். அப்போ அது ஏற்க முடியாது அவர்களால். ஏன்னா நான் சொல்கிறது தவறுனா எல்லாமே தவறு. மது இந்த நாட்டில் அழிக்கப்பட வேணுமா, ஒழிக்கப்பட வேணுமா? ஆமாம் ஒழிக்கணும். வட்டி ஒழிக்கப்பட வேண்டுமா? ஆமாம் ஒழிக்கப்படணும். போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டுமா? ஆமாம் ஒழிக்கப்படணும். போதை கடத்தல்காரங்களை என்ன செய்யணும்? கையும் களவுமாக பிடிச்சிங்கன்னா தூக்கில் போடுங்க. நம்ம சொல்கிறோம். இதில் யாராக இருந்தால் என்ன? சமூகம் பார்த்து குற்றம் சொல்வதில்லை. அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவன்றக்கா நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது, எந்த மொழி பேசுகிறாருன்றக்கா பார்த்து நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது. தப்புனா தப்பு தான். அந்த முரண் தான் எனக்கு நான் பேசும்பொழுது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சில நேரம் அது முரணாக வந்து மாறும். அதில் அந்த கருத்தை அவர் எதிர்த்தளத்தில் இருக்கிறவங்களால ஏற்கவே முடியாது. ஸோ அப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டையோ என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையவோ உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ இந்த நேர்காணல் நடத்துகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இவனுக்கு என்ன இவ்வளோ முக்கியத்துவம், இவனுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இவனை ஏன் என்ன பேச விட்றீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அடைச்சி போடுங்களே, சிறகை உடைச்சி போடுங்களே அப்படின்ற அந்த ஆதங்கத்தில் தான் இருப்பாங்க. நிச்சயமா நிச்சயம். அதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.